ஹாய் நண்பா நண்பேஸ் இந்த பதிவில் என்ன பார்க்கலான்னா லாஸ்ட் வீக் அதாவது ஆகஸ்ட் 5லிருந்து இன்னைக்கு வரைக்கும் வெளியான ஒரு சில முக்கியமான கவர்மெண்ட் அப்டேட்ஸ் மட்டும் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்காகட்டும், பொதுமக்களுக்காகட்டும், டீச்சர்ஸ்க்காகட்டும், ஸ்டூடெண்ட்ஸ்க்காகட்டும் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பயனுள்ள ஒரு சில முக்கியமான அப்டேட்ஸ்லாம் ஷேர் பண்ணியிருக்கேன். மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் வந்து பேங்க் அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா 5000 வந்து வர வைக்க போகிறாங்க. என்ன மேட்ருன்னு கேட்டிங்கன்னா 12th யாரெல்லாம் பாஸ் பண்ணியிருக்காங்களோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா இப்போ 5000 வந்து இஷ்யூ பண்ண போகிறாங்க. இது வந்து 2022-23 கல்வியாண்டில் யாரெல்லாம் கவர்மெண்ட் ஸ்கூலில் 10th 11th 12th படித்தாங்களோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் பொருந்தும். கிட்டத்தட்ட வந்து 5,14,000 பேர் செலக்ட் ஆகியிருக்காங்க. அதில் முதல் கட்டமாக 4,64,000 பேருக்கு கொடுக்க போகிறாங்க. இதற்கான விவரங்கள்லாம் எம்இஎஸ் வெப்சைட்டில் பதிவிட்டம் பண்ணியாச்சு. இப்போ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா அவங்க பேங்க் அக்கௌண்ட்டில் 5000 வர வைக்க போகிறாங்க. 2022-23 கல்வியாண்டில் யாரும் 12th முடித்தாங்களோ அவங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இப்போ ஹையர் ஸ்டடீஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் இந்த 5000 வர வைக்க போகிறதா பள்ளிக்கல்வித்துறை சார்பில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்த மேட்ரு பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் வந்து இந்த புதுமை பெண் திட்டம் செயல்படுத்தி வராங்க. ஸோ இது விஷயமா ஒரு முக்கியமான அப்டேட்டுங்க. யாரெல்லாம் வந்து இப்போ காலேஜில் 3rd இயர் படிக்கிறாங்களோ அந்த கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து இந்த 1000 ரூபாய் திட்டத்துக்கு அப்ளை பண்ணலாம் சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்கீம் 2022 தான் கொண்டு வந்தாங்க. அப்போது வந்து காலேஜில் ஃபஸ்ட் இயர் சேர்ந்த மாணவிகளும் இப்போ அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. யாராவது விட்டு போயிருந்தாங்கன்னா அப்ளை பண்ணி பயன்பெறுமாறு கேட்டுக்கொண்டிருக்காங்க. அடுத்த மேட்ரு பார்த்தீங்கன்னா தமிழக அரசு ஒரு புதிய வாட்ஸ்அப் சேனல் வந்து தொடங்கியிருக்காங்க. இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய நியூஸ் வந்து சமூக வலைத்தளங்களில் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்குது. அது உண்மையான நியூஸும் இருக்குது, ஃபேக்கான நியூஸும் இருக்குது. ஸோ இதில் வந்து எந்த நியூஸ் வந்து உண்மைன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தமிழக அரசு பார்த்தீங்கன்னா ஒரு புதிய வாட்ஸ்அப் சேனல் தொடங்கியிருக்காங்க. இது விஷயமா தமிழக அரசு நேற்று வந்து என்ன அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்கன்னா சோஷியல் மீடியா சைட்ஸில் வந்து நிறைய நியூஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. அதில் வந்து ஃபேக்கான இன்ஃபர்மேஷன் அப்புறம் ட்ரூ இன்ஃபர்மேஷன் எல்லாமே ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. இதில் வந்து எந்த இன்ஃபர்மேஷன் கரெக்டாக இருக்குன்னு நிறைய பேர் மக்கள் தெரிய மாட்டேங்குது. ஸோ இதுக்காக பார்த்தீங்கன்னா தமிழக அரசு வந்து ஒரு புதிய வாட்ஸ்அப் சேனல் தொடங்கியிருக்காங்க. ஒரு QR கோட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த QR கோட் நீங்கள் ஸ்கேன் பண்ணி இந்த வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணி எந்தெந்த இன்ஃபர்மேஷன் கரெக்டு எந்தெந்த இன்ஃபர்மேஷன் ஃபேக்குன்னு தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இதுக்கு பேர் வந்து TN ஃபேக்ட் செக் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடுன்னு வச்சுருக்காங்க. செக் பண்ணி பாருங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்குலாம். அடுத்த மேட்ரு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுக்க ஆகஸ்ட் மாதம் எண்டுக்குள்ளே இந்த மாதம் இறுதிக்குள்ளே பள்ளி மாணவிகளுக்கு 4 செட்ட புதிய சீருடைகள் கொடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் தனித்தனியாக அளவெடுத்து அவங்களுக்கு வந்து சீருடை வழங்கத்தில் தாமதம் ஏற்பட்டிருக்கா. இந்த மாதம் இறுதிக்குள்ளவே எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் 4 செட்ட புதிய சீருடைகள் கொடுத்துருவாங்களாம். அடுத்த மேட்ரு பார்த்தீங்கன்னா நீட் எக்ஸாம் எழுத பொறுத்திருந்தால் ஒரு முக்கியமான விஷயம். நீங்கள் வந்து வேறு ஸ்டேட்டுக்கெலாம் போக வேணாம். பிஜி நீட் எக்ஸாம் எந்தெந்த மருத்துவர்கள் எழுத போகிறீங்களோ அவங்களாம் தமிழ்நாட்டிலே வந்து எக்ஸாம் சென்டர் பார்த்தீங்கன்னா அலாட் பண்ணியிருக்காங்க. நீட் எக்ஸாமுக்கான எல்லா எக்ஸாம் சென்டரும் தமிழ்நாட்டுக்குள்ளேயே மாட்டி தேசிய தேர்வு முகமை பார்த்தீங்கன்னா அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அடுத்த விஷயம் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கான ஒரு முக்கியமான அப்டேட்டு. ஸோ ரிட்டையர்மெண்ட் ஏஜ் வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறத நிறைய நியூஸ் பேப்பரில் வந்து பப்ளிஷ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது முக்கியமான காரணமே வந்து கவர்மெண்ட்டுக்கு ஏற்பட்டிருக்க நிதி நெருக்கடியை சமாளிப்பதற்காக. ஸோ 2 வருஷம் வந்து ரிட்டையர்மெண்ட் ஏஜ் இன்க்ரீஸ் பண்ண போகிறத தகவல் வெளியாகிருக்கு. இதுக்கு கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் தரப்புலையாகட்டும் அரசியல் கட்சியினர் தரப்புலையாகட்டும் கடும் எதிர்ப்புகள், பல கோரிக்கைகள், பல போராட்டங்கள் நடத்த போகிறத நிறைய எச்சரிக்கையும் விடுத்திருக்காங்க. ஸோ முக்கியமாக வந்து யங்ஸ்டருடைய வேலைவாய்ப்பு பறிக்கும் முடிவை தமிழக அரசு உடனே கைவிட வேண்டும்ட்டு பல கட்சியினர் பார்த்தீங்கன்னா வலியுறுத்தி வராங்க. நம்ம தமிழக அரசுக்கு ஏற்பட்டிருக்க நிதி நெருக்கடியை சமாளிக்க கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் ஒரு ரிட்டையர்மெண்ட் ஏஜ் 60லிருந்து 68 உயர்த்தது விஷயமா தமிழக அரசு ஆலோசனை பண்ணிட்டு இருக்கா 4 செய்திகள் வெளியாகிட்டு இருக்கு. அடுத்த 2 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 40% பேர் வந்து ரிட்டையர்மெண்ட் ஆக இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு வந்து ரிட்டையர்மெண்ட் ஏஜ் 2 வருஷம் இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா கிட்டத்தட்ட 19,000 கோடி ரூபாய் செலவு மிச்சம் பண்ண முடியும் சொல்கிறாங்க. வெறும் 600 கோடி ரூபாய் சம்பளம் மட்டும் கொடுத்து சமாளிக்க முடியும் சொல்லியிருக்காங்க. இந்த முடிவை தமிழக அரசு கைவிட வேண்டும்ட்டு பல கட்சியினர் வலியுறுத்தி இருக்காங்க. இவங்க ஆட்சிக்கு வந்தாங்கன்னா ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் கொண்டு வருவோம், அதுக்கப்புறம் அரசு துறையில் காலியாக இருக்க 3 லட்சம் வேக்கன்சியை தமிழக இளைஞர்களாக நிரப்புவோம், இது மாதிரி பல வாக்குறுதிகள் கொடுத்தாங்க. இப்போ வரைக்கும் திமுக அரசாங்கம் பார்த்தீங்கன்னா இந்த வாக்குறுதிகள் நிறைவேற்றலைன்ட்டு அரசியல் கட்சியினர்லாம் குற்றம் சாட்டி வராங்க. சப்போஸ் இந்த கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கான ரிட்டையர்மெண்ட் ஏஜ் வந்து 2 வருஷம் நீடித்தாங்கன்னா ஏற்கனவே கவர்மெண்ட் ஜாப்பில் இருப்பவர்களுக்கான பதவி உயர்வு பார்த்தீங்கன்னா பாதிக்கப்படும். அது இல்லாமல் அரசு பணிக்காக காத்திருக்கும் இளைஞர்களுக்கான எதிர்காலமும் பாதிக்கப்படும், சீர்குலையும் அபாயம் ஏற்படும்ட்டு பல அரசியல் கட்சியினர்லாம் அவங்களுடைய கருத்துக்களை முன் வச்சிருக்காங்க. ஸோ தமிழக இளைஞர்களுடைய வேலைவாய்ப்பை பாதிக்கும். இந்த முடிவை உடனடியாக கைவிட வேண்டும். தமிழக அரசு துறையில் நிலவக்கூடிய லட்சக்கணக்கான காலி பணியிடங்கள் நிரப்புவதற்காக
தேவையான நடவடிக்கை மேற்கொள்ளணுன்ட்டு தமிழக அரசை பல பேர் பார்த்தீங்கன்னா கேட்டுக்கொண்டிருக்காங்க. காத்திருந்து தான் பார்க்கணும் தமிழக அரசு வந்து எந்த மாதிரி முடிவு எடுக்க போகிறாங்கன்ட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா நம்ம நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஒரு முக்கியமான அப்டேட் கொடுத்துருக்காரு. ஸோ இந்த பிஎம் ஜன்தன் பேங்க் அக்கௌண்ட் யார் வச்சுருக்காங்களோ அந்த அக்கௌண்ட்டுக்கு வந்து குறைஞ்சபட்ச இருப்பு வைத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லியிருக்காரு. மினிமம் பேலன்ஸ் தேவையில்லையா. ஸோ பொதுவாகவே பார்த்தீங்கன்னா சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் ஜன்தன் அக்கௌண்ட் சொல்லலை, பொதுவாகவே சேவிங்ஸ் அக்கௌண்ட்டை யாரெல்லாம் வந்து தேவையான பேலன்ஸ் பராமரிக்கலையோ அவங்களுக்கு மட்டும்தான் பேங்க் பார்த்தீங்கன்னா அபராதம் விதிக்கிறாங்களாம். லாஸ்ட்டு 5 இயர்ஸில் யாரெல்லாம் இந்த மினிமம் ஆவரேஜ் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணலையோ அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 8,500 கோடி ரூபாய் அபராதம் வசூலிக்கப்பட்டிருக்கா. இந்த பிஎம் ஜன்தன் அக்கௌண்ட்டில் எந்த ஒரு மினிமம் பேலன்ஸும் மெயின்டைன் பண்ண தேவையில்லைன்ட்டு அவர் சொல்லியிருக்காரு. நம்ம தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இன்னைக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ஒரு முக்கியமான திட்டம் வந்து கொண்டு வர போகிறாரு, தொடங்கி வைக்க போகிறாரு. என்னென்னா இன்னிலேருந்து பார்த்தீங்கன்னா தமிழ் புதல்வன் திட்டம் வந்து கொண்டு வர போகிறாங்க. இந்த திட்டம் மூலமாக பாய்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் மாதம் 1000 ரூபாய் கிடைக்கும். இந்த திட்டத்தை செயல்படுத்த நடப்பாண்டில் பார்த்தீங்கன்னா 360 கோடி ரூபாய் ஒதுக்கீடும் பண்ணியிருக்காங்க. யாரெல்லாம் கவர்மெண்ட் ஸ்கூல்லையும் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்லையும் படிச்சுட்டு ஐஎஸ்டி பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3,28,000 பேர் இந்த திட்டத்தினால பயன்பெற முடியும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி தமிழ் புதுமை பெண் திட்டம் வந்துட்டு கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் கொண்டு வந்தாங்க. இப்போ தமிழ் புதல்வன் திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. இந்த தமிழ் புதல்வன் திட்டம் இன்னைக்கு கோவையில் அரசு கலை கல்லூரியில் பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் ஸ்டாலின் தொடங்கி வைக்க போகிறாங்க. அடுத்த விஷயம் தமிழ்நாடு முழுக்க வந்து சூப்பரான ஒரு விஷயம் பண்ண போகிறாங்க. 100 அமுதம் அங்காடிகள் வரப்போகுது. அது என்ன அமுதம் அங்காடின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இது எதுக்காக கொண்டு வந்திருக்காங்கன்னா தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா வெளி சந்தையில் இந்த அரிசி பருப்பு எண்ணெய் உள்ளிட்ட பொருட்கள்லாம் விலை உயர்வு கட்டுப்படுத்துறதுக்காக தான் இது கொண்டு வந்திருக்காங்க. பொதுமக்களுக்கு குறைந்த விலையில் இந்த அமுதம் அங்காடி மூலமாக கொடுக்க போகிறாங்களாம். இனி மளிகை பொருட்கள்லாம் இந்த அமுதம் அங்காடி மூலமாக கம்மியான ரேட்டுக்கு வந்து கிடைக்கும் சொல்லியிருக்காங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்த மேட்ரு இந்த நியூ ரேஷன் கார்டு விஷயமா தமிழக அரசு ஒரு குட் நியூஸ் வந்து வெளியிட்டிருக்காங்க. என்ன மேட்ருன்னு கேட்டிங்கன்னா, இந்த புதுசாக ரேஷன் கார்டுக்கு ஒரு இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 3,10,000 பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க. இதில் வந்து 2,80,000 பேருக்கு வந்து அந்த அப்ளிகேஷன்லாம் வெரிஃபை பண்ணியாச்சான். பேலன்ஸ் இருக்க அப்ளிகேஷன்லாம் வெரிஃபை பண்ணிவிட்டு இந்த மாதத்துலேருந்து புது ரேஷன் கார்டு வந்து வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. யாரெல்லாம் வந்து ரேஷன் கார்டு அப்ளை பண்ணி காத்துட்ருக்கீங்களோ இந்த மாதம் மோஸ்ட்லி கிடைச்சிரும். அடுத்த விஷயம் இனி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் டீச்சர்ஸ்க்கும் ஆகட்டும் ஒவ்வொரு மாதமும் 2nd சாட்டர்டேயும் 4th சாட்டர்டேயும் எல்லா ஸ்கூலுக்கும் தவறாமல் விடுமுறையை வழங்க வேண்டும்ட்டு பள்ளி கல்வித்துறை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டில் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு மட்டும்தான் பார்த்தீங்கன்னா எல்லா சனிக்கிழமையும் வந்து லீவ் கொடுக்குறாங்க. ஆனால் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர்ஸ்க்கு வந்து அப்படி கொடுக்க மாட்டுறாங்க. எல்லா சாட்டர்டேயும் ஸ்கூல் வைக்கிறதா புகார்கள் எழுந்ததுனால இப்போ தமிழக அரசு வந்து என்ன பண்ண போகிறாங்கன்னா 2nd சாட்டர்டேயும் 4th சாட்டர்டேயும் எல்லா ஸ்கூலுக்கும் லீவ் விட போகிறாங்களாம். அதன் அடிப்படையில் இந்த மாதம் ஆகஸ்ட் 10ஆம் தேதி 2வது சனிக்கிழமையும் ஆகஸ்ட் 24ஆம் தேதி 4ஆம் சனிக்கிழமையும் லீவ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இனிமேல் ஒவ்வொரு மாதமும் 2nd சாட்டர்டேயும் 4th சாட்டர்டேயும் லீவ் கன்ஃபார்மாக கிடைக்கும். பண கொள்கை குழு ஸோ இது வந்து எவ்ரி மந்த் பார்த்தீங்கன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ இது ஒரு சில முக்கியமான டிசிஷன் எடுப்பாங்க. இந்த மாதம் வந்து ஆகஸ்ட் 5லேருந்து ஆகஸ்ட் 7 வரைக்கும் இந்த கூட்டம் நடைபெற்றிருக்கு. ஸோ இதில் ஒரு சில முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட்லாம் வந்து வெளியிட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் இந்த ரெப்போ ரேட்டு வந்து எந்த மாற்றமும் பண்ணல, 6.5% இருக்குது. இதனால கடனுக்கான வட்டியில் எந்த மாற்றமும் இருக்காது. மோஸ்ட்லி வந்து வீட்டு கடனுக்கான வட்டியில் எந்த மாற்றமும் இருக்காது. அதே சமயம் இந்த எஃப்டிக்கான இன்ட்ரெஸ்ட்லையும் எந்த மாற்றமும் இருக்காது. எப்போல்லாம் இந்த ரெப்போ ரேட் இன்க்ரீஸ் பண்ணுறாங்களோ அப்போல்லாம் இந்த லோன் மீதான இன்ட்ரெஸ்ட் வந்து அதிகமாக இன்ட்ரெஸ்ட் வந்து நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதே சமயம் இந்த எஃப்டிக்கான இன்ட்ரெஸ்ட்டும் அதிகமாகும். அதுக்கப்புறம் ஸ்டாண்டிங் டெபாசிட் ஃபெசிலிட்டி இந்த ரேட்லையும் எந்த மாற்றம் பண்ணல. அது என்ன ஸ்டாண்டிங் டெபாசிட் ஃபெசிலிட்டின்னு கேட்கலாம். ஸோ எப்போல்லாம் பேங்க்கில் வந்து அதிகமாக வந்து இந்த கேஷ் இருக்கோ அவங்க வந்து ஆர்பிஐ கிட்ட வைப்பாங்க. எந்த ஒரு செக்யூரிட்டியும் இல்லாமல் கொலாட்ரலும் இல்லாமல் ஆர்பிஐ கிட்ட வந்து வைப்பாங்க. ஸோ இதுக்கு வந்து ஆர்பிஐ சைட்லேருந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க. அதுதான் ஸ்டாண்டிங் டெபாசிட் ஃபெசிலிட்டி. இதுக்கான இன்ட்ரெஸ்ட் 6.25 தொடரும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் மார்ஜினல் ஸ்டாண்டிங் ஃபெசிலிட்டி சொல்லுவாங்க. ஸோ இது வந்து எதுக்காகனா பேங்க்குக்கு அர்ஜென்ட்டாக பணம் தேவைப்படுதுன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கிட்ட இருந்து ஒரு இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஓவர் நைட்டில் பார்த்தீங்கன்னா கடன் வாங்குவாங்க. அதுக்கான ரேட் பார்த்தீங்கன்னா 6.75 தான் தொடரும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த யூபிஐ டிரான்சாக்ஷனில் ஒரு முக்கியமான விஷயம் பண்ணியிருக்காங்க. ஸோ யூபிஐ மூலமாக யாராச்சும் டேக்ஸ் பே பண்ணுறவங்க இருந்தாங்கன்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் 1 lakh வரைக்கும் அதிகபட்சம் பண்ண முடிஞ்சுது. இப்போ வந்து அதை 5 lakhs தான் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. 5 lakhs வரைக்கும் நீங்கள் டேக்ஸ் பே பண்ணிக்கலாம் யூபிஐ மூலமாக. அதுக்கப்புறம் செக் விஷயமா ஒரு முக்கியமான விஷயம் பண்ணியிருக்காங்க. செக்குலாம் இருக்கல காசோலை இதெல்லாம் சீக்கிரமாக தீர்வு செய்வதற்கான நடவடிக்கைலாம் எடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம டிஜிட்டல் கடன் பயன்பாடு விஷயமா ஒரு முக்கியமான அப்டேட் கொடுத்துருக்காங்க.
நம்ம இந்திய சந்தையில பார்த்தீங்கன்னா, நெறைய லோன் ஆப் இருக்கு. நெறைய அங்கீகரிக்கப்படாத லோன் ஆப் இருக்கு. ஸோ இது மூலமா நெறைய மோசடிகள் நடக்குது. நெறைய தற்கொலைகள் நடக்குது. நெறைய விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த அங்கீகரிக்கப்படாத லோன் ஆப் தடுப்பதற்காக என்ன பண்ண போறாங்கன்னா, டிஜிட்டல் கடனுக்கான பொதுவான தளத்தை உருவாக்க போறாங்க. ஸோ இது விஷயமா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஒரு ப்ரொபோசல் அனுப்பியிருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு. சீக்கிரமாகவே இது விஷயமா அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும். அதுக்கப்புறம் வீட்டு கடன் விஷயமா ஒரு முக்கியமான விஷயம் சொல்லியிருக்காங்க. அந்த வீட்டு கடன் விஷயமா பார்த்தீங்கன்னா, அந்த டாப் அப் லோன்லாம் இருக்குது. அதாவது ஹவுசிங் லோன்லேயே பார்த்தீங்கன்னா டாப் அப் லோன்லாம் இருக்குது. இது அதிகமாக வந்து அதிகரித்திருக்கிறதுனால பேங்க்லாம் கவனமாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. முக்கியமாக இந்த டாப் அப் லோன்லாம் பார்த்து கஸ்டமர் வந்து கரெக்டான பர்பஸ் தான் யூஸ் பண்ணுறாங்களா, கண்டிப்பாக வீட்டு மேம்படுத்துறது தான் யூஸ் பண்ணுறாங்களா, இதெல்லாம் பார்த்து கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வீட்டு கடன் வாங்கிட்டு அந்த அமௌண்ட்டை வந்து நிறைய பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறாங்க. ஸோ முழுக்க முழுக்க வந்து அது கரெக்டான பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறாங்களான்ட்டு பேங்க்கை உறுதிப்படுத்தியாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ வீட்டு கடன் வாங்குறாங்கன்னா வீடு மேம்படுத்துறதுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணியாகவும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த பணவீக்கம் வந்து எப்படி கட்டுப்படுத்துறது, அந்த நோக்கத்தில் கண்டிப்பாக கவனம் செலுத்தப்படும் சொல்லியிருக்காங்க. நம்ம நாட்டுடைய பணவீக்கம் பார்த்தீங்கன்னா இப்போ அதிகமாக இருக்குது. ஸோ அதை வந்து எப்படி கண்ட்ரோலுக்கு கொண்டு வர போகிறாங்களாம். ஸோ அதுக்கப்புறம் தொலைத்தொடர்பு கட்டணமோ பால் விலை, இது 2 விஷயமா வந்து இந்த 2 பொருட்களுடைய விலையை பார்த்தீங்கன்னா கவனமாக கண்காணிக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. இந்த பால் விலையாகட்டும், தொலைத்தொடர்பு கட்டணமாகட்டும், ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. முக்கியமாக தொலைத்தொடர்பு கட்டணம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக போயிட்டே இருக்குது. ஸோ இது கண்டிப்பாக கவனமாக கண்காணிக்க வேண்டும்ன்ட்டு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கூறியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் நல்ல பருவமழை, விவசாயம் இதெல்லாம் சிறப்பாக இருக்கிறதுனால பொருளாதாரத்தில் நம்பிக்கை அதிகரித்திருக்கான். இதுவும் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த உணவுப் பொருட்கள் விலை உயர்வு காரணமாக பணவீக்கம் வந்து அதிகரித்திருக்கான். இது ரொம்பவே கவலையாக இருக்குதா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தெரிவித்திருக்காங்க. இந்த 2024-25 நிதியாண்டில் 2ஆம் காலாண்டிற்கான பணவீக்க கணிப்பு பார்த்தீங்கன்னா 3.8% இருந்து 4.4 அதிகரித்திருக்கு. அதுக்கப்புறம் பேங்க் ஆகட்டும், நிதி நிறுவனங்களாகட்டும், அவங்களுடைய இந்த தொழில்நுட்ப தேவைக்கான தேர்ட் பார்ட்டியை வந்து நம்புறாங்க பார்த்தீங்கன்னா, அது ரொம்பவே கவலையாக இருக்குதா சொல்லியிருக்காங்க. ஏன்னா இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இந்த மைக்ரோசாஃப்ட் ஆகட்டும், எட்ஜ் ஆகட்டும், இந்த டெக்னாலஜி நிறுவனத்தில் வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு பிரச்சனைகள்லாம் ஏற்பட்டிருக்கு. இதை தான் வந்து மையமாக வைத்து அவர் பேசியிருக்காரு. அதனால தேர்ட் பார்ட்டியை அதிகமாக நம்ப வேணாம்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் இந்த யூபிஐ டிரான்சாக்ஷனில் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் இன்ஸ்டியூட்டுக்கு ஆகட்டும், அப்புறம் மெடிக்கல் பர்பஸ்க்கு ஆகட்டும், நீங்கள் பே பண்ணுறதுக்கு 1 lakh வரைக்கும் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் 5 lakhs தான் இன்க்ரீஸ் பண்ணாங்க. அதுவும் இப்போ ரீசெண்டாக தான் பண்ணாங்க. அதை ஃபாலோ பண்ணி இப்போ டேக்ஸ் விஷயமாக பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1 lakh வரைக்கும் நீங்கள் டேக்ஸ் விஷயமாக நீங்கள் வந்து பே பண்ணுறீங்கன்னா அதுக்கு வந்து வரி சலுகை இருந்துச்சு. 1 lakh மேலே நீங்கள் பே பண்ணதா இருந்தால் அதுக்கு தனியாக வரி போட்டாங்க. இப்போ 5 lakhs வரைக்கும் நீங்கள் வரி சம்மந்தமாக யூபிஐயில் டிரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம் சொல்லியிருக்காங்க. அதுக்கு வரி விலக்கு இருக்கான். அதுக்கப்புறம் கோல்டு லோன்லையாகட்டும், டாப் அப் லோன்லையாகட்டும், நிறைய நிறுவனங்களை பார்த்தீங்கன்னா நிதி நிறுவனங்கள்லாம் சரியாக வந்து ரூல்ஸை ஃபாலோ பண்ண மாட்டுறாங்களாம். அதனால் வந்து பேங்க் ஆகட்டும், நிதி நிறுவனங்களாகட்டும் கண்டிப்பாக ரூல்ஸை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணி இந்த 2 லோனும் ப்ராப்பராக கரெக்டான நபருக்கு மட்டும் கொடுக்க சொல்லியிருக்காங்க. சப்போஸ் ரூல்ஸை ஃபாலோ பண்ணலன்னா தக்க நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க. டீச்சர் வேகன்சி வந்து கிட்டத்தட்ட 10,000க்கும் மேற்பட்ட வேகன்சி காலியாக இருக்கிறதா சொல்கிறாங்க. அதுவும் கவர்மெண்ட் ஸ்கூலில். இப்போ ரீசெண்டாக பொதுமக்கள் கவுன்சிலிங் நடந்திருக்கு. ஸோ அதனால் கவர்மெண்ட் ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா 10,000க்கும் மேற்பட்ட வேகன்சி காலியாக இருக்கான். நம்ம தமிழ்நாட்டில் கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர்ஸ்க்கான பொது மாறுதல் பதவி உயர்வு கலந்தாய்வு கடந்த ஜூலை 1 31 வரைக்கும் நடந்திருக்குங்க. ஸோ இதில் ஆயிரக்கணக்கான ஆசிரியர்களாக பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. அவங்க விரும்பிய இடத்துக்கு வந்து இடமாறுதலும் பெற்றிருக்காங்க. மாவட்டம் விட்டு மாவட்டம் நடைபெற்ற கவுன்சிலிங்குடைய முடிவில் கவர்மெண்ட் ஸ்கூலில் 5,786 இடைநிலை ஆசிரியர் பணியிடங்க காலியாக இருக்கான். அதிகபட்சமாக கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் 892, திருவண்ணாமலை மாவட்டத்தில் 720, திருப்பூரில் 500 வேகன்சியும், தருமபுரியில் 413 வேகன்சியும், புதுக்கோட்டையில் 379 வேகன்சியும், நம்ம சேலத்தில் 289 வேகன்சியும் ஆசிரியர் பணியிடங்கள்லாம் காலியாக இருக்கான். அதே சமயம் சென்னை, திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி இந்த மாவட்டங்கள்லாம் டீச்சர் வேகன்சி எதுவுமே இல்லையா. அதுக்கப்புறம் கவர்மெண்ட் ஸ்கூலில் 2000க்கும் மேற்பட்ட முதுநிலை ஆசிரியர் பணியிடங்களும், அப்புறம் 2600க்கும் மேற்பட்ட பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்களும் ஒட்டுமொத்தமாக தமிழக அரசு பள்ளிகளில் 10,000க்கும் மேற்பட்ட ஆசிரியர் பணியிடங்களாக காலியாக இருக்கிறதா பள்ளி கல்வித்துறை அதிகாரிகள் தெரிவிக்கிறாங்க.
ஆக்சுவலி தமிழ்நாட்டில் வந்து நடப்பு கல்வியால் கவர்மெண்ட் ஸ்கூலில் மாணவருடைய எண்ணிக்கை அதிகரித்திருக்கு. அதுக்கேற்ற மாதிரி டீச்சர்ஸை வந்து நியமிக்கணும். ஆனால் இவங்க ரொம்ப டிலே பண்ணிகிட்டு இருக்காங்க கவர்மெண்ட் சைடில். சீக்கிரமாக ரெக்ரூட் பண்ணி சீக்கிரமாக வேகன்சி ஃபில் பண்ணுவாங்க பார்த்தா இவங்க டெம்பரரியாக வந்து ஆள் எடுத்துகிட்டு ஃபில் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம ஸ்டாலின் அரசாங்கம் என்ன தான் மக்களுக்கான திட்டங்கள் நிறைய கொண்டு வந்தாலும் முக்கியமாக கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்காகட்டும் டீச்சர்ஸ்க்காகட்டும் அவங்களுக்கு கொடுத்த வாக்குறுதி எதுவுமே நிறைவேற்றவே இல்லை. இது வந்து அவங்க ஆட்சியில் ஒரு மிகப்பெரிய ஒரு பிளாக் மார்க்காக இருக்குது. சப்போஸ் அவங்க ஆட்சி முடியத்துக்குள்ளே இது பண்ணலைன்னா கண்டிப்பாக அடுத்த எலெக்ஷனில் அவங்க ஜெயிப்பாங்களா இல்லையா மிகப்பெரிய ஒரு டவுட்டு தான். இந்த கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் லீவ் விஷயத்தில் ஒரு முக்கியமான மாற்றம் பண்ணியிருக்காங்க. இனிமேல் லீவ் எடுக்கணும்னா கண்டிப்பாக ஒரு மொபைல் அப்ளிகேஷன் இருக்குது, அதில் தான் அப்ளை பண்ணியாகணும் சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் நேம் வந்து களஞ்சியம். இந்த அப்ளிகேஷனில் தான் நீங்கள் அப்ளை பண்ணி ஆகணும். இது விஷயமா தமிழக அரசு ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணியிருக்காங்க. லீவ் மட்டும் இல்லாமல் சில ரெக்வஸ்ட்டும் வந்து இந்த அப்ளிகேஷன் மூலமாக தான் நீங்கள் ரெக்வஸ்ட் ரைஸ் பண்ணி ஆகணும் சொல்லியிருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டில் ஒரு 10 lakhs கிட்ட கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் இருக்காங்க. இப்போதைய காலத்துக்கு ஏற்ப பல்வேறு புதுமைகள் வந்து அரசாங்கம் ஏற்படுத்தி வராங்க. அரசின் பல்வேறு பணிகள் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் மயமாக இருக்குது. அதே போல் ஊழியருடைய சர்வீஸ் ஃபைல் எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் மயமாக்கியிருக்காங்க. கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் எடுக்கக்கூடிய லீவ்ஸ் ஆகட்டும், சேலரி டீட்டெயில்ஸ் ஆகட்டும், அப்புறம் ஊழியருடைய ரிப்போர்ட்ஸ் ஆகட்டும், இது மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷனும் டிஜிட்டல் மயமாக்க தமிழக அரசு முடிவெடுத்தாங்க. இதற்காக தான் வந்து அந்த களஞ்சியம் என்ற மொபைல் அப்ளிகேஷன் வந்து உருவாக்குனாங்க. இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி தான் இனி நீங்கள் லீவ் வந்து அப்ளை பண்ணி ஆகணும். இதே விஷயமா கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு துறை ரீதியாக சுற்றறிக்கையும் அனுப்பியிருக்காங்க. அதில் என்ன போட்டிருக்குன்னா கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் எல்லாருமே அவங்க ஃபோனில் இந்த மொபைல் அப்ளிகேஷன் கட்டாயம் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி ஆகணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய பயோ இன்ஃபர்மேஷன், அப்புறம் லீவ்ஸு, சேலரி டீட்டெயில்ஸு, அப்புறம் ஜாப் ரிப்போர்ட்ஸு எல்லாத்தையும் வந்து ஊழியர்கள்லாம் சரிபார்க்கணும்னு சொல்லியிருக்காங்க. இனி வரும் காலங்களில் லீவ் யாரெல்லாம் எடுக்க போகிறீங்களோ இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி தான் அதுக்கு அப்ளை பண்ணி ஆகணும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அட்வான்ஸ் பணம் பெறுவது சம்மந்தமாக, அதாவது பண்டிகை முன்பணம் ஆகட்டும், குறுகிய கால முன்பணம் ஆகட்டும், இது போன்ற எல்லாத்துக்கும் வந்து இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி தான் நீங்கள் அப்ளை பண்ணி ஆகணுமா. ஸோ இந்த அப்ளிகேஷன் லான்ச் பண்ணதுனால கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு வந்து ஒரு விதமாக செக்காக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஏன்னா யாராவது வந்து இந்த அப்ளிகேஷனில் லீவ் அப்ளை பண்ணாமல் ஜாப்புக்கும் வராமல் இருந்தாங்கன்னா அவங்க மீது தக்க நடவடிக்கை எடுக்கப்பட வாய்ப்பு இருக்கான். ஸோ முக்கியமாக வந்து அதிகாரிகள் யாராச்சும் வந்து ரிவ்யூவுக்கு ஆய்வுக்கு வரப்போ பணியில் இல்லாத ஊழியர்கள் விவரங்களை இந்த மொபைல் அப்ளிகேஷன் மூலமாக சரி பார்த்து கொள்ளலாம். அப்படி சரி பார்க்குறப்போ மொபைல் அப்ளிகேஷனை யார் அப்ளை பண்ணலையோ அவங்க பணியில் இல்லைன்னா அவர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க வாய்ப்பு இருக்கான். அதே மாதிரி எம்ப்ளாயீஸ்லாம் வந்து இந்த போராட்ட காலத்தில் லீவ் வேணும்னு அப்ளை பண்ணுறாங்கன்னா இது வந்து அந்த அப்ளிகேஷன் மூலமாகவே அரசாங்க சைட்லேருந்து இக்னோர் பண்ண முடியும். ஸோ இதனால் லாஸ் ஆஃப் பே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த அப்ளிகேஷனை வந்து கூகுள் ப்ளே ஸ்டோரில் இருக்கும். தமிழக அரசின் கருவூலகம் மற்றும் கணக்குகள் துறை தான் வந்து வடிவமைத்திருக்காங்க. ஸோ ஒன்ஸ் டெவலப் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா ஜஸ்ட் லாகின் உங்கள் மொபைல் நம்பர் யூஸ் பண்ணி லாகின் பண்ணலாம். ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணாத கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்லாம் வெப்சைட் மூலமாக பண்ணலாம். அதுக்காக ஒரு வெப்சைட்டும் இருக்குது, www.karuvulam.ta/web/tnta/home. ஸோ இந்த அட்ரஸ் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து அட்வான்ஸ் தொகையாகட்டும் இல்லை லீவ் அப்ளை பண்ணுறது, உங்கள் பே ஸ்லிப்பு, பணியிட மாற்றம், பணி அறிக்கை, இது போன்ற எல்லா இன்ஃபர்மேஷனும் தெரிஞ்சுக்க முடியும். இப்போ லாஸ்ட் 1 வீக்காகவே நம்ம தமிழக அரசு நிதி நெருக்கடியை சமாளிக்க என்னென்ன விஷயம்லாம் பண்ணலாம் அப்படின்னு ஆலோசனை பண்ணிகிட்டு இருக்காங்களாம். அதில் ஒரு முக்கியமான விஷயம் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸோடைய ரிட்டையர்மெண்ட் ஏஜ் வந்து இன்க்ரீஸ் பண்ணால் எவ்வளோ நிதி நெருக்கடியை சமாளிக்க முடியும் அதுவும் ஆலோசனை பண்ணியிருக்காங்க. இந்த விஷயம் வந்து ஊடகத்துக்கு வந்ததுனால கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் சங்கங்கள்லாம் கடும் கொந்தளிப்பில் இருக்காங்க. ஒரு சில முக்கியமான விஷயம்லாம் ஷேர் பண்ணியிருக்காங்க. அவங்க என்ன விஷயம் ஷேர் பண்ணியிருக்காங்க, அரசாங்கம் என்ன முடிவு பண்ண போகிறாங்க, எல்லாமே இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கவர்மெண்ட்டுக்கு ஏற்படும் நிதி நெருக்கடியை சமாளிக்க என்னென்ன விஷயம் பண்ணலான்ட்டு நிதித்துறை அதிகாரிகள்லாம் சென்னை தலைமை செயலகத்தில் லாஸ்ட் வீக் ஆலோசனை பண்ணியிருக்காங்க. அந்த ஆலோசனையில் வரும் 2025 2028 இப்போ யாரெல்லாம் கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்காங்களோ அவங்க கிட்டத்தட்ட 40% பேர் பார்த்தீங்கன்னா ரிட்டையர்மெண்ட் ஆக போகிறாங்களாம், ஓய்வு பெற போகிறாங்களாம். அவங்களுக்கு பண பலன்கள் கொடுக்க வருஷத்துக்கு 19,000 கோடி ரூபாய் தேவை இருக்கான். இந்த செலவையை வந்து எப்படி சமாளிக்கலான்ட்டு கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸும் ரிட்டைர்மெண்ட் ஏஜ் இன்க்ரீஸ் பண்ணால் சமாளிக்க முடியுமான்ட்டு பரிசீலனை பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம அரசாங்கத்தோடைய இந்த திட்டத்துக்கு அரசு ஊழியர் சங்கங்கள்லாம் கடும் எதிர்ப்பும் தெரிவித்து வராங்க, ஒரு சிலரை ஆதரவும் தெரிவிக்கிறாங்க. நம்ம தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் டீச்சர்ஸ்ன்ட்டு ஆக மொத்தம் ஒரு 10 லட்சம் பேர் இருக்காங்க. இவங்களில் 4 லட்சம் பேர் பார்த்தீங்கன்னா இந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் கீழே பணியாற்றி வராங்க. மிச்சம் இருக்கவங்களாம் நியூ பென்ஷன் ஸ்கீமில் பணியாற்றி வராங்க. இவங்க 40% பேர் பார்த்தீங்கன்னா 2025 2028 பணி ஓய்வு பெற போகிறாங்களாம்.
ஏற்கனவே வந்து லாஸ்ட் இயர் ஆகட்டும், இந்த வருஷம் ஆகட்டும், யார் யாரெல்லாம் ஓய்வு பெற்றிருக்காங்களோ அவங்களுக்கு பணிமூப்பு அடிப்படையில் அவங்களுக்கு சேர வேண்டிய ஓய்வு கால பண பலன்களாம் 6 மாதத்துக்குள்ளே விடுவிக்க வேண்டும்ன்ட்டு தமிழ்நாடு அரசு உத்தரவும் போட்டிருக்காங்க. ஆனாலும் நம் தமிழக அரசு நிதி நெருக்கடியில் திணறி வராங்களாம். ஓய்வு கால பண பலன்கள்லாம் கொடுக்க முடியாமல் திணறி வரதான் இந்த ஆர்டிக்கலில் போட்டிருக்காங்க. இதே மாதிரி தான் இந்த கோவிட் டைமில் பார்த்தீங்கன்னா 2020 கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸோடைய டீச்சர்ஸோடைய ரிட்டையர்மெண்ட் ஏஜ் வந்து கடந்த அதிமுக அரசாங்கம் 59 இன்க்ரீஸ் பண்ணாங்க. திருப்பி அதை ஃபாலோ பண்ணி நெக்ஸ்ட் இயரும் பார்த்தீங்கன்னா அகெயின் 1 இயர் இன்க்ரீஸ் பண்ணி 60 உயர்த்தினாங்க. இதற்கு கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் ஆசிரியர் சங்கங்கள்லாம் கடும் எதிர்ப்பும் தெரிவித்தாங்க. இப்போ இதே மாதிரி திமுக அரசாங்கமும் நிதி நெருக்கடியை காரணம் காட்டி இப்படி பண்ணாங்கன்னா மிகப்பெரிய ஒரு போராட்டம் நடக்கும்ட்டு அரசு ஊழியர் சங்கம்லாம் கடும் எதிர்ப்பு தெரிவித்திருக்காங்க, எச்சரிக்கையும் விடுத்திருக்காங்க. இன்னும் 3 வருஷத்துல பார்த்தீங்கன்னா 40% பேர் வந்து ஓய்வு பெற போறாங்களாம். அவங்களுக்கு வந்து வருஷத்துக்கு வந்து 19,000 கோடி ரூபாய் செலவாகுமா. சப்போஸ் இந்த ரிட்டையர்மெண்ட் ஏஜ் வந்து இன்க்ரீஸ் பண்ணா வெறும் 600 கோடி ரூபாயிலே சமாளிக்கலான்ட்டு நிதித்துறை அதிகாரிகளாம் ஆலோசனை பண்ணியிருக்க தகவல் வெளியாயிருக்கு. ஏற்கனவே நம்ம தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 85 லட்சம் பேர் வந்து இந்த வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு பண்ணி வேலைக்காக காத்துட்டு இருக்காங்க. இப்போ இந்த ரிட்டைர்மெண்ட் ஏஜ் இன்க்ரீஸ் பண்ணதுனால இளைஞர்களுடைய வேலை வாய்ப்பு பறிபோகும் அப்படின்னு அரசு ஊழியர் சங்கம்லாம் குற்றம் சாட்டியிருக்காங்க. இது விஷயமா தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்க தலைவரான தமிழ் செல்வன் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸோடைய ரிட்டைர்மெண்ட் ஏஜ் வந்து இன்க்ரீஸ் பண்ணா கண்டிப்பா இளைஞர்களுடைய வேலை வாய்ப்பு பறிபோகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. திமுக ஆட்சிக்கு வரத்துக்கு முன்னாடி இந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் கொண்டு வரவும், சரண் விடுப்பு வந்து வழங்கவும், இது மாதிரி பல்வேறு அறிவிப்புகள் வாக்குறுதிகள்லாம் கொடுத்தாங்க. ஆனால் அவங்க ஆட்சிக்கு வந்து 3.5 வருஷம் ஆகியும் இது வரைக்கும் இந்த அறிவிப்புகள்லாம் வந்து நிறைவேற்றாமலே இருக்காங்க. இப்போ இந்த ஓய்வு பெறும் வயதை உயர்த்தலான்ற திட்டத்தை வந்து கண்டிப்பாக அரசாங்கம் கைவிட வேண்டும்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் தமிழ்நாடு தலைமை செயலக சங்க தலைவரான வெங்கடேசன் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸோட இந்த ஓய்வு பெறும் வயதை வந்து உயர்த்த அரசாங்கம் பரிசீலனை செய்வதாக கடந்த 1 வாரமாக பேசப்பட்டு வருதான். இது விஷயமா எந்த ஒரு முடிவையும் அரசாங்கம் எடுக்காதுன்னு நினைக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. அப்படி எடுத்தா இது போன்ற தவறான முடிவு வேறு எதுவுமே இருக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காரு. இது போன்ற அறிவிப்பு வந்தா அதை எதிர்த்து அரசு ஊழியர் சங்கங்களாம் ஒன்றிணைத்து போராட்டத்தை முன்வைப்போம், அதை தவிர வேற வழியே இல்லைன்னு சொல்லியிருக்காரு. போராட்டம் மட்டுமே தீர்வுன்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் தமிழ்நாடு தலைமை செயலக சங்க முன்னாள் தலைவரான பீட்டர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் டீச்சர்ஸோடைய ஓய்வு பெறும் வயதை வந்து 55 குறைக்கலாம் என்று ஒரு கருத்து இருந்துச்சு. கடந்த சில ஆண்டுகளாகவே இந்த கருத்து இருந்துச்சு. இதனால இளைஞர்களுக்கு வந்து அதிகமான வேலை வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு ஒரு கருத்து இருந்துச்சு. அரசு நிர்வாகத்தையும் திறம்பட நடத்த முடியும்ட்டு அப்போ வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. இதற்கு வந்து அரசு ஊழியர் மத்தியிலும் எதிர்ப்பு இருந்தாலும் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் என்ற மனநிலையும் இருந்துச்சு. ஆனால் கடந்த அதிமுக ஆட்சியில் ஓய்வு பெறும் ஊழியருடைய பணப்பலன்களை வழங்க நிதி நெருக்கடி காரணம் காட்டி ஓய்வு பெறும் வயதை 60 உயர்த்தினாங்க. இப்போ அதே காரணத்தை காரணம் காட்டி ஓய்வு பெறும் வயதை 62 உயர்த்தலாமா என அதிகாரிகள் பரிசீலனை செய்வதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது இளைஞர்களை பாதிக்கும் இத்திட்டத்தை கண்டிப்பாக நாங்கள் எதிர்ப்போம் அப்படின்னு கூறியிருக்காரு. மோஸ்ட்லி வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயி சங்கங்களாம் இந்த ஓய்வு பெறும் வயதை உயர்த்ததுக்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்து வராங்க. ஆனால் இது வந்து அரசாங்கத்துடைய கொள்கை முடிவு. அவங்க ஏற்றலாம் குறைக்கலாம், அது வந்து யாரும் எதுவும் சொல்ல முடியாது. நம்ம தெலுங்கானாவிலே பார்த்தீங்கன்னா இந்த கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸோடைய ரிட்டையர்மெண்ட் ஏஜ் வந்து 61 இருக்குது. இது மாதிரி ஒரு சில ஸ்டேட்டில் வந்து 60 தாண்டி தான் இருக்குது. இதெல்லாம் நிதி நெருக்கடி காரணமாக தான் வந்து மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா 60 மேலே வச்சுருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டிலும் பார்த்தீங்கன்னா இப்போ நிதி நெருக்கடி வந்து தலை வச்சு ஆடுது. இதுக்கான முக்கியமான காரணமே நிறைய நிதி சார்ந்த திட்டங்களை வந்து தமிழ்நாடு அரசு கொண்டு வந்திருக்காங்க, வெற்றிகரமாக நிறைவேற்றியும் வராங்க. அது இல்லாமல் சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து வர வேண்டிய எந்த நிதியும் தமிழ்நாட்டுக்கு கரெக்டாக வந்து சேரத்தில்லை. அதனால முக்கியமாக நிதி நெருக்கடியை காரணம் காட்டி அகெயின் வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸோடைய ரிட்டையர்மெண்ட் ஏஜ் இன்க்ரீஸ் பண்ணதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குதான் அரசு வட்டாரங்கள் தெரிவிக்கிறாங்க. இந்த பதிவில் நான் ஷேர் பண்ண தகவல் எதுவும் சொந்தமான கருத்து எதுவுமே இல்லைன்னு ஜஸ்ட் வந்து நியூஸ் பேப்பரில் பப்ளிஷ் பண்ண விஷயம் தான் நான் கன்வே பண்ணியிருக்கேன். இது விஷயமா உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள். இப்போ கவர்மெண்ட்டை வந்து ரிட்டையர்மெண்ட் ஏஜ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுனால என்னென்ன சாதகம் பாதகம்லாம் இருக்குது,
கருத்துக்கள் சொல்லுங்க. ஒரு சில கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் என்ன சொல்றாங்கன்னா, ரிட்டயர்மென்ட் ஏஜ் இன்கிரீஸ் பண்ணதுனால அரசாங்கத்துக்கும் நிதி சுமை வந்து குறையும். அது இல்லாம கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் உடைய லைஃப் ஸ்டைலும் நல்லாயிருக்கும். சப்போஸ் ரிட்டயர்மென்ட் ஆனா கண்டிப்பா வந்து வீட்ல இருக்கிற மாரி இருக்கும். அந்த பிசிக்கல் ஆக்டிவிட்டி குறைஞ்சிரும். அதனால உடல்நலம் பாதிக்க அதிக வாய்ப்பு இருக்காம். அதனால ரிட்டயர்மென்ட் ஏஜ் இன்கிரீஸ் பண்ணதுனால கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் உடைய லைஃப் ஸ்பேன் அதாவது ஆயுட்காலம் இன்கிரீஸ் ஆவதுக்கு வாய்ப்பு இருக்காம். அப்படின்னு ஒரு சிலர்லாம் சொல்றாங்க. கமெண்ட் செக்ஷன்ல நான் கமெண்ட் பார்த்தேன். ஸோ உங்க கருத்துக்கள் சொல்லுங்க. இப்போ ரிட்டயர்மென்ட் ஏஜ் வந்து இன்கிரீஸ் பண்ணா என்னென்ன சாதகம், பாதகம்லாம் இருக்குன்னு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் நம்ம தமிழ்நாட்டில் போக்குவரத்து ஓய்வூதியதாரர்களுக்கு தமிழ்நாடு அரசு வந்து ஒரு சூப்பரான அப்டேட் கொடுத்துருக்காங்க. என்ன விஷயம்னு கேட்டீங்கன்னா, போக்குவரத்து ஓய்வூதியதாரர்களுக்கு பண பலன்கள் வழங்க தமிழ்நாடு அரசு 38 கோடி ரூபாய் ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. இதே விஷயமா நம்ம தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ள அரசாணையில என்ன போட்டிருக்காங்கன்னா, பண பலன்ல ஒரு பகுதி அதாவது 50% பிஎஃப் வழங்க 38 கோடியே 73,65,000 ரூபாய் தமிழ்நாடு அரசு ஒதுக்கீடு செய்து ஆணை பிறப்பித்திருக்காங்க. ஸோ இந்த அறிவிப்புனால போக்குவரத்து ஓய்வூதியதாரர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. அடுத்த மேட்டரும் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் சம்மந்தப்பட்ட மேட்ரு தான். ரிட்டையர்மெண்ட் ஏஜ் விஷயமா தமிழ்நாடு அரசு ஒரு புதிய விளக்கம் கொடுத்துருக்காங்க. என்ன அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க பார்க்கலாம். நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும், நிறைய நியூஸ் பேப்பரில் ரிட்டையர்மெண்ட் ஏஜ் வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறதா ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. தமிழ்நாடு அரசோடைய நிதி நெருக்கடி வந்து மோசமாக இருக்கிறதுனால இந்த ரிட்டையர்மெண்ட் ஏஜ் வந்து இன்க்ரீஸ் பண்ணால் தமிழக அரசோடைய நிதி நிலைமை வந்து ஓரளவுக்கு சீராகும். அதாவது இப்போ அடுத்த 2 வருஷம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 40% அரசு ஊழியர்கள் ஓய்வு பெற இருக்காங்க. அதனால 19,000 கோடி ரூபாய் தேவை இருக்கான். அதனால வந்து இப்போ கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் ரிட்டையர்மெண்ட் ஏஜ் வந்து 2 வருஷம் இன்க்ரீஸ் பண்ணால் அந்த 19,000 கோடி ரூபாய் மிச்சம் பண்ணலாம். அவங்களுக்கு 600 கோடி ரூபாய் சம்பளமாக கொடுக்க போதுமானது அப்படின்னு ஒரு தகவல் ஸ்ப்ரெட் ஆச்சு. நியூஸ் பேப்பர்லையும் பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. இந்த மேட்டர்னால கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் நிறைய பேர் வந்து எதிர்ப்பு தெரிவித்தாங்க. ஒரு சிலர் தான் ஆதரவும் தெரிவித்தாங்க. இதை அடுத்து இப்போ தமிழ்நாடு அரசு வந்து என்ன விளக்கம் கொடுத்துருக்காங்கன்னா, இந்த ரிட்டையர்மெண்ட் ஏஜ் இன்க்ரீஸ் பண்ணுற விஷயமா எந்த ஒரு ஆலோசனையும் நடத்தவில்லை அப்படின்னு ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க. கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸோடைய ரிட்டையர்மெண்ட் ஏஜ் 62 மாற்றத்துக்கு எந்த தீர்மானமும் நிறைவேற்றவில்லைன்னு சொல்லியிருக்காங்க. எந்த ஒரு ஆலோசனையும் மேற்கொள்ளவில்லைன்னு சொல்லியிருக்காங்க. இந்த தகவல் வந்து முற்றிலுமா வந்து வதந்தியே சொல்லியிருக்காங்க. யாரும் நம்ப வேண்டாம் கேட்டுக்கொண்டிருக்காங்க. தமிழக அரசு கொடுத்த இந்த விளக்கத்தினால கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்லாம் கொஞ்சம் நிம்மதியாக இருக்காங்க சொல்லலாம். இருந்தாலும் திமுக அரசுடைய முக்கியமான வாக்குறுதியான ஓல்டு பென்ஷன் ஸ்கீம், சரண் விடுப்பு ரத்து, அதுக்கப்புறம் டீச்சர்ஸ்க்கான அந்த பதவி உயர்வு விஷயமா பிறப்பிக்கப்பட்ட கவர்மெண்ட் ஆர்டர் கேன்சல் பண்ணுறது, இது மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. இதெல்லாம் நிறைவேற்றினா மட்டும்தான் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் வந்து நிம்மதியாக இருப்பாங்க. அடுத்து வரப்போகிற எலெக்ஷன்லையும் உங்களுக்கு சப்போர்ட் கிடைக்கும். இல்லை வாய்ப்பே இல்லைன்ட்டு கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸோட தீர்மானமாக இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்த மேட்ரு கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கான சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கான ஒரு நல்ல செய்தி வெளிவந்திருக்கு. டிஏ அரியர் விஷயமா ஒரு முக்கியமான சில தகவல்கள் வெளியாகிருக்கான். இந்த 18 மந்த்துக்கான டிஏ அரியர் வந்து விரைவில் வழங்கப்படலாம் சொல்கிறாங்க. இது விஷயமா ஒன் இந்தியா நியூஸ் சேனலில் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. 8th பே கமிஷனை வந்து இன்னும் ஃபார்ம் பண்ணாததுனால டிஏ அரியர் வழங்கப்படலாம் அப்படிங்கிற ஒரு தகவல் ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. இப்போ கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸோட டிஎன்எஸ் அலவன்ஸ் 50% எட்டி இருக்கு. ஸோ இதனால் அதர் அலவன்ஸும் இன்க்ரீஸ் ஆகும்ட்டு தகவல் வெளியாகிருக்கு. அது இல்லாமல் இப்போ 8th பே கமிஷன் ஃபார்ம் பண்ணி ஆகணும். ஆனால் இது விஷயமா எந்த ஒரு அறிவிப்பும் வந்து வெளியாகலை. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த 18 மந்த்தாக அந்த நிறுத்தி வைக்கப்பட்ட டிஎன்எஸ் அலவன்ஸ் கோவிட் டைமில் வந்து 18 மந்த்தாக டிஎன்எஸ் அலவன்ஸ் கொடுக்கல. அதை வந்து அகைன் கொடுக்க முடிவெடுத்துருக்க ஒரு தகவல் வெளியாகிருக்கு. ஸோ எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. பட் வெயிட் பண்ணி பார்க்கலாம். பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்கள்லாம் 5 வருஷத்துக்கு வந்து நீடித்திருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டில் 4,970 தற்காலிக ஆசிரியர் மற்றும் ஆசிரியர் இல்லாத பணியிடங்களுக்கு கடந்த ஜனவரி 1ஆம் தேதி முதல் வருகின்ற 2028ஆம் தேதி வரைக்கும் அந்த பணி நீடிப்பு செஞ்சுருக்காங்க. 5 இயர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா வந்து பணி நீடிப்பு செஞ்சுருக்காங்க. இதே விஷயமா தமிழக அரசு அரசாணையை பிறப்பித்திருக்காங்க. அது இல்லாமல் 1282 தற்காலிக ஆசிரியர் பணியிடங்களுக்கு பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்களுக்கு 5 வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா தொடர் பணி நீடிப்பு செஞ்சுருக்காங்க. 2029 ஜூன் வரைக்கும் பணி நீடிப்பு செஞ்சு தமிழ்நாடு அரசு அரசாணை பிறப்பித்திருக்காங்க. ஸோ இந்த ஆசிரியர்களுக்கு பார்த்தீங்கன்னா மாத ஊதியம்லாம் காலதாமதம் இல்லாமல் கொடுக்க சொல்லி உத்தரவும் போட்டிருக்காங்க. அடுத்த மேட்ரு கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸோடைய ரிட்டையர்மெண்ட் ஏஜ் இன்க்ரீஸ் பண்ண போகிறத ஆலோசனை பண்ணிட்டு இருக்கிறத ஒரு தகவல் வெளியாகிருக்கு. நம்ம தமிழக அரசு நிறைய நிதி சார்ந்த திட்டங்கள் கொண்டு வந்ததுனால மத்திய அரசு சைட்லேருந்து எந்த நிதியும் கொடுக்காததுனால நிதி சுமை ஏற்பட்டிருக்குதா தகவல் வெளியாகிருக்கு. இதனால கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸோட ரிட்டையர்மெண்ட் ஏஜ் வந்து இன்க்ரீஸ் பண்ணால் அடுத்த 2 வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த நிதி சுமையை வந்து சமாளிக்க முடியும்னு சொல்கிறாங்க. அடுத்த ஒரு 3 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா 40% கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்லாம் வந்து ரிட்டையர்மெண்ட் ஆக போகிறாங்களாம். கிட்டத்தட்ட 19,000 கோடி ரூபாய் தேவை இருக்கான். சப்போஸ் ரிட்டையர்மெண்ட் ஏஜ் வந்து இன்க்ரீஸ் பண்ணால் வெறும் 600 கோடி ரூபாய் வச்சு சமாளிக்க முடியும்ட்டு அரசாங்கம் ஆலோசனை பண்ணிட்டு
இருக்காங்க. ஸோ அதனால் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸோட ரிட்டைர்மெண்ட் ஏஜ் வந்து 62 வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணலாமான்ட்டு பரிசீலனை பண்ணிட்டு இருக்காங்க. இது விஷயமா அதிகாரப்பூர்வ அறிவிப்புலாம் வந்து கூடிய சீக்கிரம் வெளியாக சொல்கிறாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த மேட்ரு வந்து ஒரு நியூஸ் பேப்பரில் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. நானும் சொந்தமாக சொன்னதில்லை, பார்த்துக்கோங்க. அடுத்த மேட்ரு வந்து எல்லா ஸ்கூலுக்கும் பள்ளி கல்வித்துறை வந்து அதிரடியாக உத்தரவு போட்டிருக்காங்க. என்னன்னா இந்த போக்சோ விழிப்புணர்வு வீடியோக்கெல்லாம் திரையிட்டு காண்பித்து அனைத்து பள்ளிகளுக்கும் பள்ளி கல்வித்துறை வந்து உத்தரவு போட்டிருக்காங்க. இது விஷயமா கண்டிப்பாக விழிப்புணர்வு பண்ணியானு சொல்லியிருக்காங்க. அடுத்த மேட்ரு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் எல்லா மாவட்டங்களையும் ஒரு சூப்பரான விஷயம் வரப்போதான். தமிழ்நாட்டில் சிப்காட் வளாகங்கள் இல்லாத மாவட்டத்தில் புதுசாக பார்த்தீங்கன்னா சிப்காட் கொண்டு வர போகிறாங்களாம். அப்படி எல்லா மாவட்டத்திலையும் பார்த்தீங்கன்னா சிப்காட் தொழிற்சாலை வந்துச்சுன்னா கண்டிப்பாக வேலைவாய்ப்பு இருக்கும், மக்களை வந்து செழிப்பாக இருக்க முடியும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்த மேட்ரு பார்த்தீங்கன்னா இந்த HCL விஷயமா ஒரு முக்கியமான அப்டேட்டுங்க. HCL வேலையாக கூட பிஎஸ்சி, பிகாம், BCA, BBA உள்ளிட்ட பட்டப்படிப்பு வழங்கப்படும்ட்டு தமிழ்நாடு அரசு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்களாம். இதற்கு வந்து விருப்பமுள்ள SC, ST மாணவர்கள் அப்ளை பண்ணலாம் சொல்கிறாங்க. 12th வந்து 60% பார்த்தீங்கன்னா தேர்ச்சி பெற்றிருக்குன்னு சொல்கிறாங்க. இதுக்கு வந்து 12th 2022-23 60% மதிப்பெண்ணும் 2023-24 ஆண்டில் 75% மதிப்பெண்ணும் தேர்ச்சி பெற்றிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் குடும்ப ஆண்டு வருமானம் 3 லட்சம் இருக்கணும். HCL மூலமாக நடத்தப்படும் இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு இந்த வாய்ப்பு கொடுக்க போகிறாங்க. நீங்கள் ஒர்க் பண்ணிக்கிட்டே படிக்கலாம். அடுத்த மேட்ரு வந்து இந்த பர்த் சர்டிஃபிகேட்டில் இந்த பெயர் சேர்க்குற விஷயமா தமிழ்நாடு அரசு ஒரு முக்கியமாக அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. குழந்தை பிறந்து 15 வருஷத்துக்குள்ளே கண்டிப்பாக பர்த் சர்டிஃபிகேட்டில் பெயர் சேர்க்க வேண்டியது அவசியம் சொல்லியிருக்காங்க. யாராவது சேர்க்காமல் இருந்தீங்கன்னா டிசம்பர் 15ஆம் தேதிக்குள்ளே உங்கள் பர்த் சர்டிஃபிகேட்டில் பெயர் சேர்த்துக்கோங்க அப்படின்னு அறிவுறுத்தியிருக்காங்க. சப்போஸ் பண்ணலன்னா மிகப்பெரிய ஒரு அபராதம் இருக்குது. அடுத்த மேட்ரு வந்து நியூ ரேஷன் கார்டு விஷயமா ஒரு முக்கியமான அப்டேட்டுங்க. யாரெல்லாம் நியூ ரேஷன் கார்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அவங்களுக்கு இந்த மாதம் முதல் புதுசாக ரேஷன் கார்டு வழங்கப்படும்ட்டு தமிழ்நாடு அரசு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. கடந்த ஒரு வருஷமாக அந்த புதிய ரேஷன் கார்டு வழங்கும் பணிகள்லாம் நிறுத்தி வைத்தாங்க. இப்போ மீண்டும் தொடங்கியிருக்காங்க. உங்கள் ரேஷன் கார்டு வந்து என்ன ஸ்டேட்டஸ் இருக்குது தெரிஞ்சுக்கணும்னா tnpds.gov.in இந்த வெப்சைட்டில் போய் தெரிஞ்சுக்கோங்க. ரேஷன் கார்டு வந்து உங்களுக்கு ஒப்புதல் ஆயிருக்கா, ரத்து பண்ணியிருக்காங்களா, என்ன காரணத்துக்கு ரத்து பண்ணியிருக்காங்க, எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். அடுத்த மேட்ரு வந்து தமிழ்நாட்டில் இந்த தற்காலிகமாக கணினி பயிற்றுனர்கள்லாம் வந்து வேலையில் இருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2006ஆம் ஆண்டிலிருந்து 1880 கணினி பயிற்றுனர்கள்லாம் பணியாற்றி வராங்களாம். இவர்கள்லாம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் பணியாற்றி வராங்க. இவர்களுடைய பணிக்காலம் ஜூலை மாதத்துல முடிவடைந்திருக்கான். அதனால் தமிழ்நாடு அரசு பார்த்தீங்கன்னா மேலும் ஒரு 6 மாதத்துக்கு நீடித்து உத்தரவு போட்டிருக்காங்க. டிசம்பர் மாதம் வரைக்கும் நீடித்திருக்காங்க. இவங்களுக்கான சம்பள பட்டியல் தாக்கல் செய்கிறப்போ இவங்களுக்கு மாத ஊதியம் கரெக்டாக போய் சேரணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த விஷயம் தீபாவளி பட்டாசு விற்பனைக்கு அப்ளை பண்ணலான்ட்டு தமிழ்நாடு அரசு வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. செப்டம்பர் 4ஆம் தேதிக்குள்ள அப்ளை பண்ணலாம் சொல்கிறாங்க. தீபாவளி பண்டிகை வந்து நெருங்கி வரதுனால அங்கங்கே பார்த்தீங்கன்னா தற்காலிக பட்டாசு கடையை வந்து அமைப்பாங்க. இதுக்கு வந்து கவர்மெண்ட் கிட்ட அப்ரூவல் வாங்கணும், அப்ளை பண்ணி அப்ரூவல் வாங்கணும். ஸோ இது விஷயமா ஒரு முக்கியமான அப்டேட் வந்திருக்கு. தற்காலிக பட்டாசு கடைக்கு உரிமை பெற தமிழ்நாடு வெடிபொருள் சட்டம் விதிமுறைகளின்படி விருப்பம் உள்ளவங்களாம் வெப்சைட்டில் செப்டம்பர் 4ஆம் தேதிக்குள்ளே அப்ளை பண்ணி ஆகணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த விஷயம் திருமலை திருப்பதி தேவஸ்தானம் ஒரு முக்கியமான அப்டேட் கொடுத்துருக்காங்க. இந்த மாதம் 2 நாட்கள் பார்த்தீங்கன்னா கருட சேவை நடக்க போதாம். வருகின்ற 9ஆம் தேதி கருட பஞ்சமி வருதுங்க. அதுக்கப்புறம் 19ஆம் தேதி பார்த்தீங்கன்னா ஆவணி மாத பௌர்ணமி நாட்களில் கருட வாகனத்தில் எழுந்தருளி ஏழுமலையான் பக்தர்களுக்கு அருள் பாலிப்பார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வருகின்ற 9ஆம் தேதி இரவு 7 மணி முதல் 9 மணி வரைக்கும் இது நடக்கும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் 19ஆம் தேதி ஆவணி மாத பௌர்ணமி முன்னிட்டு அன்று இரவு 7 மணி முதல் 9 மணி வரைக்கும் கருட வாகனத்தில் சாமி வந்து வீதி உலா வரும் சொல்லியிருக்காங்க. ஒரே மாதத்தில் 2 கருட சேவை நடைபெற இருக்கிறதுனால பக்தர்கள்லாம் மகிழ்ச்சியில் இருக்காங்க. கண்டிப்பாக பக்தர்களை கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்யலான்ட்டு தேவஸ்தானம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இனி பெண்ணுடைய திருமண வயது 9ஆம் மாறப்போதான் புதிய சட்டம் கொண்டு வர போகிறாங்க. எந்த நாட்டில் கேட்டீங்க, நம்ம நாட்டில் இல்லை. நம்ம இந்தியாவில் வந்து எப்பவுமே இருக்கிற மாதிரி 18 வயசு தான் பெண்ணின் திருமண வயதாக இருக்குது. ஆணுடைய திருமண வயது வந்து 21 வயசாக இருக்குது. இது இந்த டிஃபரன்ஸே வந்து இருக்கக்கூடாது, பெண்ணுடைய திருமண வயசும் 21 மாற்றி ஆகணும்ட்டு ஏற்கனவே ஒரு ப்ரொபோசல் வச்சாங்க. அது இன்னும் வந்து நிலுவையிலே தான் இருக்குது. ஏதாவது விஷயம் எந்த முடிவும் எடுக்கல. பெண்கள்லாம் உடல் அளவுலேயே ஆகட்டும் மனதளவுலேயே ஆகட்டும் தயாராவதற்கு குறைஞ்சபட்சம் 18 வயசு மாச்சு தேவை இருக்கான். இந்த நிலையில தான் ஈராக் நாட்டில் பெண்களுடைய திருமண வயசு 9ஆக குறைக்க போகிறாங்க. ஆணுடைய திருமண வயசு 15ஆக குறைக்கும் சட்டம் வந்து ஏற்றி இருக்காங்க. நாடாளுமன்றத்தில் இந்த சட்டம் பார்த்தீங்கன்னா
முன்மொழிதல் பண்ணியிருக்காங்க. அந்த நாட்டில் பார்த்தீங்கன்னா பெண்ணின் திருமண வயது 18 வயசா இருந்துச்சு. இருப்பினும் வந்து 28% பெண்களுக்கு 18 வயசுக்கு முன்னாடியே மேரேஜ் நடக்கிறதா ஐநாவில் குழந்தைகள் அமைப்பான யுனிசெஃப்ல தெரிவித்திருக்காங்க. பெண்கள்லாம் தகாத உறவுகளை ஈடுபடுவதை தவிர்ப்பதற்காக இனி பெண்ணுடைய திருமண வயது 9 குறைக்கப்பட்டிருக்கிறதா அந்நாட்டு அரசாங்கம் தெரிவித்திருக்காங்க. இந்த சட்டத்தினால ஒரு மிகப்பெரிய ஒரு விளைவுகளை ஏற்படுத்தும்ட்டு சமூக ஆர்வலர்கள் எச்சரிக்கிறாங்க. முக்கியமா இது குழந்தை திருமணத்துக்கு அதிக வழிவகுக்கும், பெண்கள் மீதான சுரண்டலுக்கு வித்திவிடும். அது மட்டும் இல்லாம சட்டம் கொண்டு வந்தாங்கன்னா பெண் கல்வி, பருவ வயசுலேயே வந்து கர்ப்பமாகிறது, அப்புறம் கல்வி இடைநிற்றல் இது போன்ற பிரச்சனைக்கு வழிவகுக்கும்ட்டு பெண்கள் மற்றும் மனித உரிமை அமைப்புகள்லாம் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வராங்க.